ஹாய் ஹலோ நண்பா நண்பி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மன்னோட சாப்டர் 36 37 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு நம்ம வெள்ளமுடி மாமா வந்துட்டு இந்த கிக் பாக்ஸ் வந்து கடத்திருப்பானா. ஸோ காரில் வந்துட்டு கடத்திருப்பான் இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் வந்துட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ நம்ம அது சேவ் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுறா, கதவை திறந்து விட்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ இருப்பா, என்ன அவசரம், போகலாம் இரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமணி மாமாவும் ஒரு மாதிரி பேசுகிறாரா. ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணியா ஒரு பஞ்சு கொடுக்கலான்னு வரானா. அவன் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமணி மாமா அசால்ட்டாக அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அவனை தூக்கி அப்படியே கீழே படுக்கப்பட்டுறாரு. அப்படியே பிடிச்சி அதாவது லிட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாருன்னு வச்சுங்களேன். ஸோ அடிச்சுட்டு உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படி சொன்னால் சரி வராது, சொல்கிற வேண்டிய விதத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி எடுக்கிறாரு. ஸோ கோடாரி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு அல்லு இல்லை. தலைவன் வெள்ளமுடி மாமா என்ன நடத்தாதில்ல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி தூக்கிட்டான். ஸோ இது ரிட்ட இந்த சிவபாண்டியா இருக்கான் இல்லையா? ஸோ அவன் பார்த்துட்டு ஆஹா ரைட்ரா, இன்னைக்கு செத்தோண்டா, நம்ம கதை முடிஞ்சுடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம தலைவனும் நகராத அப்படின்னா தான் கரெக்டாக வெட்ட முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக கழுத்துலேயே வெட்ட வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துடுறானா. நம்ம முன்னாடியே சொன்னலாம்ப்பா, நகராத, ஏதோ எக்கு தப்பாக வெட்டிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கார் வேற வந்துட்டு அழுக்காயிட்டா பண்ணா தான் க்ளீன் பண்ணோம். ஸோ அதனால் நகராத சரியா, அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது சாவறதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் சீட்டில் வந்துட்டு அந்த கோடர் வந்துட்டு சொல்லியிருக்கோம். நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டணும்னு நினச்சி வெட்டுறானா இல்லை சும்மா பயன்படுத்துறானான்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 எண்ணுவேனா, நீ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசையாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்கிறாரு. இவன் பயத்தில் டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே எட்டி வச்சிடறான். ஸோ நம்ம வெள்ள முடியுமா மூஞ்சிலே இருக்கு இல்லையா? ஸோ மூஞ்சிலே வந்துட்டு எட்டி வச்சிடறான். ஸோ நம்ம ஆள் வந்துட்டு இந்த டிரைவர் சீட்டுக்கு வந்துடுறாரா. ஸோ டிரைவர் சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா நான் எப்படியோ வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோப் பண்ணி வந்து யோசிக்கிறான். ஸோ கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். அவனால் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறக்க முடியல. சரி, சினிமாவில் வர மாதிரி எப்படியோ தலையை வச்சு முட்டியாவது திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சு முட்டுறான்னா தலையை முட்டி கண்ணாடி உடைக்கலான்னு பார்த்தா அவன் மண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுது. நம்ம வெள்ளமணி மாமா இருந்துக்கிட்டு அடியே முட்டாப்பையில் அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸு, உன் தலையால் அடிச்செல்லாம் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானே திறந்து விட்றேன், கார் அழுக்காவதுக்கு பதில் உன்னை வெளியே வச்சு சம்பவம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்றாரு. நம்ம இவன் இருக்கான் இல்லையா சிவப்பு மண்டை, அவனும் வந்துன்னா எப்படியோ கதை திறந்துச்சு, நம்ம எப்படியும் இங்கேருந்து ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஓடுறான். ஓடக்குள்ளேயே அவனுக்கு திமுறை பார்த்தீங்களா, நடுவில் காமிச்சிட்டு ஓடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெள்ளமணி மாமா சும்மா இருப்பாரா, உடனே தூக்கடா கோடாரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடாரி தூக்கி ஒரு ஒன்று போடுறாருங்க. போடுறதுக்கு முன்னாடி இவன் கிக் பாக்ஸர் தானே, அதனாட்டி இவன் காலிலே வெட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலுக்கு எங்கேயும் வைக்கிறாரு. ஒருவேளை வேற எங்கே போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலு கையும் வச்சு அந்த கோடாரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எரி அது அவன் காலில் தான் போய் படுதா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணி பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ விட்டு எறிகிறாரா, அது வந்து பார்த்தீங்கன்னா பரக்கூடாத இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுருது. இது கோடாரி விட்டு உடனே வந்து செம்மையாக கத்துறான், அலறான். ஸோ அந்த பார்க்கிங் ஏரியாவில் வேறு யாருக்குமே கேட்கல. ஸோ அவங்க கீழே இருக்காங்க இல்லையா, ஸோ யாருக்குமே கேட்கல. அடே என்னடா இப்படி பண்ணி விட்ட, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கதை ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 துண்டாக்கி விட்டான் பட்டெக்ஸை. ஸோ வந்துட்டு செம்மையாக கதறான், ஐயா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெள்ளமுடி மாமாவும் இதுக்கப்புறம் ஹாஜன் பக்கத்தில் போனோம் அப்படின்னா உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஒரு எத்து விட்றாரு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் போனது தப்பு தான், இனிமேல் போக மாட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறான், கெஞ்சுறான். நம்ம வெள்ளமுடி மாமாவும் சரிப்பா, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இருந்தாலும் இன்னொரு வாட்டி இது மாதிரி நடந்துச்சு மவனை, இந்த வாட்டி அவன் பட்டில் தான் அடித்தேன், அடுத்த வாட்டி எங்கே விழுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாரு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கதி கலங்கி போயிட்டான். ஸோ கதி கலங்கி போயிட்டு நீ மன்னிச்சிருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அதையே சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கான். சரி மூட்ரா நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கிலே ஒரு எத்து விடுறாரு வேகமாக. ஸோ அதோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வேறு ஏதோ ஒரு தெருவு தான் காட்டுறாங்க, லைக் சம்திங் வேற ஒரு தெருவை காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு நம்ம சிவப்பாண்டியா இருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான் வெட்டு வாங்கின காயத்தோட தத்தி நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஏன் தத்தி வரானா, வாங்கின இடம் அந்த மாதிரி. ஸோ தத்தி வரானா, வரும்போது யோசிச்சுட்டே வரான், அந்த டேரக்டர் கிம்மு என்ன தான் பண்ணுறானோ தெரில அப்படின்னு யோசிச்சு வர முடியாது. ஸோ அந்த தெருமுனையில் யாரோ நிற்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட டீச்சர் போல். ஸோ அவங்கள பார்த்துட்டு இவங்க நீங்களா, அதாவது நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். அவங்க இருந்துக்கிட்டு கொஞ்சம் பாசமாக வந்துட்டு இன்னும் மூஞ்செல்லாம் காயம், என்னாச்சு, இன்னும் யார்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கியா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறையாக கேட்குறாங்க. ஆனால் இவன் அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்கிற மாதிரி இல்லை. மறுபடியும் என்ன தொல்லை பண்ணுறதுக்கு வந்துட்டீங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இவங்க இருந்துக்கிட்டு
நீ ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்டா ஸ்கூலுக்கு வரல, ஸ்கூலுக்கு வரத விட்டுட்டு நீ என்ன சண்டை கற்றுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கியா தெருவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா என்னை வீட்டில் வச்சு அடிக்கும் போது யாரும் வந்து கேட்கல, ஸ்கூலும் வந்து கேட்கல. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வந்துட்டு எங்கள் அப்பன்ட்ட என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானாக சண்டை கற்றுட்டு எங்கள் அப்பனை தோக்கடிச்சேன். அவனை தோக்கடிச்சதுக்கப்புறம் அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், அப்புறம் சண்டை போட்டு தான் ஆகணும். நான் சண்டை போடுறது தான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவன் பேக் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாம் விட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்களா. அதெல்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கையை வாங்கி அடிக்க போகிறான். ஸோ அடிக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சீன் கட் பண்ணி அந்த தெருவை காட்டுறாங்களா. ஸோ தெருவை காட்டும்போது எல்லாமே ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ நம்ம ரெட்டு மண்டியாக இருக்காங்கல்ல, அவங்களும் ஷாக்கிங்கில் இருக்கான். நம்ம டீச்சரமாக இருக்காங்களே, ஸோ அவங்களும் ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு பையன் காட்டுவாங்க போகிறேன், யாருன்னா நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே வந்திருக்கான். ஸோ யார் வந்திருக்கான் எதுக்குன்னு தெரியல, வந்திருக்கான் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நம்ம ரெட்டு மண்டியாக இருக்கான் இல்லையா, அவனோட கையை பிடிச்சிட்டு உன் கையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீலாம் எதுக்குடா ஃபைட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதோட இந்த சாப்டர் 36 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ 37 ஒரு பங்கமான சீன் இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 37 ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த தெருவு தான் காட்டுறாங்களா. ஸோ இந்த தெருவை பாருங்களா, யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு முட்டு சந்து மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த தெருவில் வந்துட்டு நம்ம ரெட்டு மண்டியை சொல்கிறான், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இவன் என்ன நீ அடிக்கிறதுக்குனே அவனை கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர் பார்த்து அப்படி கேட்குறான். இல்லைப்பா, அவர் தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னார், அவனை தேடிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா, எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது, எப்படி எனக்குன்னு ஃப்ரெண்டு இருப்பாங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்ட இடத்துல படுற மாதிரி நம்ம காரில் முட்டிட்டான் இல்லையா, அந்த காயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பங்குன்னு குத்துறான். ஸோ குத்தோனே அவனும் அடி வாங்கிட்டு கீழே போய் சொத்துன்னு விழுறாங்க. விழுவதோட மட்டும் இல்லாமல் துடிச்சு போகிறான். அப்படியே இந்தாண்டி உருண்டா, ஐயோ அடிச்ச இடத்துல அடிச்சுட்டானே, வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சு போகிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் வந்துட்டு ஏன்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஸோ இப்போ அதாவது நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வழியில் ட்ரை பண்ணிட்டீங்க, நான் இதுக்கப்புறம் என்னோட வழியில் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனாட்டி இதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது வைலன்ஸால் தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அட்வைஸாக போகிறோம் டீச்சருக்கே. ஸோ நம்ம டீச்சர் வந்துட்டு ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியாப்பா போட்டு அடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஸோ அவங்க ஃபைட்டிங்கில் இதெல்லாம் சகஜம் தான், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சருக்கு அட்வைஸ் போடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஹாஜின் அன்றைக்கி வந்து பாத்ரூமில் ஒரு சத்தத்தை கேட்டு அலர்னா இல்லையா, ஸோ அதையும் நினச்சி பார்க்குறான். ஸோ ஏன் அப்படின்னா இவனால் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் அடிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை போடுறாப்புல. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரெட்டு மண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கான் இல்லையா. ஸோ அதனாட்டி வந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். ஏப்பா, நானே வந்துட்டு இப்போ தான் ஒருத்தக்கிட்ட அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், இந்த நிலைமையில நீ நானும் சண்டை பண்ணணுமா, கொஞ்ச நாள் நீ நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் வெயிட் பண்ண என்ன அப்படின்னு சொல்கிறானா. நம்ம ஹீரோவும் ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு இதே பொழப்பா போச்சுங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஏற்றுறான், சரியான இவனாக இருக்கிறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு மண்டியாக இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு சாப்பிடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வைக்கலாம். ஸோ ஒரு பங்கமான பஞ்செலாம் விட்றான், ஆனால் எதுவுமே வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே விடல. ஸோ இந்த நிலைமையிலையும் பஞ்சு விட்றான் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஸோ ஏன் அப்படின்னா பின்னாடி தையல் போட்டிருக்காங்க, நெத்தியில் காயமாக இருக்குது, மூக்கில் காயமாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையிலும் பஞ்சு விட்றான்னா கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஓகே, ஸோ வாங்கப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடான்னு சொல்லிட்டு பஞ்சு விட்டுருக்கானே, அது எல்லாத்துலேயும் நம்ம ஹீரோ வந்து டாச் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அந்த ரெட்டு மண்டியனுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன அவன் போன வாட்டி சண்டை போட்டதோட வித்தியாசமாக இருக்கான், இந்த ஷார்ட் டைம்லேயே அவன் பாக்ஸிங் கற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் லேர்ன் பண்ணியிருப்பான் இல்லையா நம்ம சன்னிக்கிட்டே இருந்து. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ரெட்டு மண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிக் பண்ண வரான். கிக் பண்ண வரும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தையல் பிரிஞ்சிருது போல் போட்ட இடத்துல. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அலறா, ஐயோ தையல் பிரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷாக்கு இல்லாமல் பொக்கணும் வாயிலே வர நம்மளால் குத்த வரான். ஸோ குத்த வரது மட்டும் இல்லாமல் வாயிலே குத்திடுறான். ஸோ குத்திடுறதோடு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கீழே நாக் டவுனே பண்ணி விட்டுறான். ஸோ பாவங்க இவன் கிக் பாக்ஸர் நிலமையை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் பட்ட எக்ஸாம் 3 தட்டா போயிட்டாங்க, மூக்கை வச்சு விட்டாங்க, நெத்தியிலே வீங்கிடுச்சு. இந்த நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்கான். போட்டு செம்மடி அடி அடிக்கிறாங்க, மாற்றி வந்து அடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டிடெக்டிவ்கிட்ட மாட்டியிருப்பான், அதுக்கப்புறம் வெள்ளமணி மாமாட்ட போட்டு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கட்டி இப்போ நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ நம்மளால் வேகமாக அடிக்க வரும்போது அந்த டீச்சர் வந்துட்டு ஊடால வந்துட்டு தடுக்கிறாங்க. இது வந்து இந்த ஃபைட் ரொம்ப அக்ரெசிவாக போகுது, இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊடால வந்துட்டு தடுக்கிறாங்க. இப்படி தடுக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எதுக்காக நீங்கள் இவன் மேலே கரிசனை கட்டுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன சினிமாவை நடக்குது, அதாவது சினிமா ஷூட்டாக நடக்குது, எட்டக்க போடி தாய் கிழவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டி வதைக்கிறான். ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வந்தவங்க ஒருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி வதைக்கிறான். ஈவன் அவங்க டீச்சர் தான், ஒரு அம்மாவோ சிஸ்டரோ பாட்டியோ எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டீச்சர் தான்.
ஓகேங்களா. ஸோ டீச்சரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எட்டி வச்சு தள்ளி விட்றான். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி வச்ச ஃபோர்ஸில் வந்துட்டு பின்னாடி இருக்கிற செவுத்துல குறுகலான சந்து தானே. ஸோ பின்னாடி இருக்கிற செவுத்துல வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா மட்டுன்னு அடிச்சிருது அவங்க மண்டை. ஸோ அவங்க மண்டையிலேருந்து பிளட் நிறையா லீக் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ ஆம்புலன்ஸ்க்கு அப்படியே கால் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம கிக் பாக்ஸர் ரெட் மண்டையாக இருக்கான் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு பக்கத்தில் ஏதோ ஸ்டிக்கு கடந்திருக்கும் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி நம்ம ஹீரோட மண்டையில் புளிச்சுன்னு அடிச்சிடறான். அடித்த அடியில் ஸ்டிக்கே ரெண்டு துண்டாக போயிடுது. ஸோ நம்ம ரெட்டு மட்டும் சொல்கிறான், நீ கவலைப்படாத, அந்த தாய் கிழமைலாம் அதுக்குள்ளே சாக மாட்டா, கொஞ்சோண்டு ரத்தம் தான் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெனாவட்டாக பேசிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ காலத்துக்குள்ள தான் தையல் பிரியலையாடா. ஸோ இப்படி நம்ம சிவப்பு நம்ம ஹீரோ அடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அதாவது தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு உனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கேட்டு என்ன சொன்னேன், எனக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஆள் இன்னும் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டு மேலே போடுறாப்புல. உன்னோட சுற்றுச்சூழலை பொறுத்து உன்னை நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிக்கிற. அதாவது உங்கள் அப்பாவை காரணம் காட்டி உன் லைஃப்பை நீனே ஏமாற்றிக்கிற. இந்த உலகத்தில் உன்னோட மோசமான நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த சரியான முடிவு எடுத்து சரியான வழியில் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் நீ காரணம் சொல்லிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை இல்லை, நீ உன்னை நீயே கெடுத்துக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அட்வைஸை போடுறாப்புல. ஸோ உண்மையை தான் சொல்கிறாப்புல. ஸோ இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் கோவத்தில் பஞ்ச் பண்ண வரான். ஸோ ஆப்வியஸ்லி கோவத்தில் என்ன பண்ண வராங்கன்னு தெரியாமல் பஞ்ச் பண்ணுறானா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு தெளிவாக இருக்கான் இல்லையா. ஸோ தெளிவாக இருக்கும்போது அவன் பஞ்ச் பண்ண வரும்போது அவன் முட்டியை வச்சு அதை தடுத்துறான். ஸோ தடுக்கும் போது அவன் விரல்லாம் அந்த கிக் பாக்ஸோட விரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கிடுது. ஸோ நொறுங்கும் போது அந்த நொறுங்கின விரலையே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடறான். ஸோ இப்போ புதுசாக காயத்தை ஏற்படுத்துறது தான் கஷ்டமாக இருக்கும். ஏற்படுத்தினா காயத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ விரலை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆர்ஜுன் கிட்ட வந்தோன்னா அவ்வளோதான், அவனை சாவட்டுச்சிடும் அப்படின்னு சொல்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 37வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், இது வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ ஒரு நண்பர் வந்துட்டு போட வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சரி பண்ணுறதுக்கான நானும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன். ஸோ நம்ம 40 வீடியோ போட்டுட்டோம். 40 வீடியோவில் அந்த முயற்சி எடுத்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஸோ நம்மளோட சுற்றுச்சூழல் சரியில்லாத காரணத்தால் பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ வேறு ஏதாவது குறைபாடு இருந்தால் கமெண்ட்டில் கூறவும்.